கிடையாதப்பா. அந்த காலத்துல சாப்பாடு அவ்வளவு சத்து, அவ்வளவு ஆரோக்கியம். இப்போ அது இதுன்னு என்னத்தையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பாத்துக்க அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இப்போ மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, என்ன செய்யறீங்க, ஆரோக்கியமான உணவுலாம் சாப்பிட்றீங்களா, உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா, இப்போ சத்தான உணவு கிடைக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம் ஆயிடுச்சு. எது சத்துங்கிறதே மக்களுக்கு தெரியல. ஏதோ டைமுக்கு சாப்பிடணும், என்ன கிடைச்சாலும் சரி அப்படிங்கிறத சாப்பிட்டு போயிடுறாங்க. ஃப்ரீடம் அவள் அதுக்கு தனித்தனியாக மூலையில் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு அவள் அட்டுக்கு சாப்பிட்டு போகிறா. அவங்களுக்கு தேவை வாயில் உள்ள ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ சிக்கன் 65 இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, எல்லாம் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன்ப்பா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டேன், எனக்கு அன்னைக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அதோட விளைவுகள் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. இப்போ பயிர்கள் முதற்கொண்டு உடம்பு போட்டு சாப்பிட்றோம். அது என்ன இருக்குது சத்து? இப்போ நைட்டு தான் சாப்பிட்றோம், நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகமாக இருக்குது. அது என்ன சத்தான பொருள் இருக்குது? யார் உடம்புலையும் இப்போதைக்குன்னு சரியான ஊட்டச்சத்து இல்லை. அந்த எண்ணெய் ஊற்றணும்னாக்கா அதை கடைசி வரைக்கும் மாற்றுறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் அதை அப்படியே போட்டு திருப்பி போட்டுருவாங்க. இது மக்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆக மாட்டேங்கிறாங்க. இது மக்கள் விழுப்புரம் ஆகணும். ஏன்னா அன்னன்னைக்கு வாங்கி சாப்பிடணும், அன்னன்னைக்கு பொருளை பயன்படுத்தணும். இது பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா வகையில் பார்த்தா மைதா உடம்பு ரொம்ப ஒத்து வராது. ஆனால் அதுதான் ரொம்ப கேட்குறாங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சிருந்தாதான், நாம ஹெல்த்தியா நம்ம நல்ல முறையில் இருந்தாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், என்ன வேணா பண்ணலாம். சாப்பாடு சரியா அவங்க சாப்பிட்றதில்ல. சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா உடம்பு உடனே ஜீரணம் ஆயிடும்.